முக்கிய செய்தி. நாமக்கல்லில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கல்லூரியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், வணக்கம். வருமான வரித்துறை அதிகாரிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கல்லூரியில் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்துள்ள இளையம்பாளையத்தில் தனியார் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில்தான் இன்று காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இந்த கல்லூரியின் தாளாளர் வீடு குமாரமங்கலத்தில் உள்ளது. அந்த தாளாளரின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 10க்கு மேற்பட்ட கார்களில் இருந்து 15க்கு மேற்பட்ட வருமான வரித்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சென்று அந்த தனியார் கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரியின் தாளாளர் வீடுகளில் காலை முதல் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் கல்லூரிக்கு உள்ளே செல்பவரிடமும் வெளியே செல்பவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு கல்லூரிக்கு அனுமதிக்கப்படுகிறது. மேலும் இந்த கல்லூரியின் தாளாளர் வரி ஏய்ப்பு எதுவும் செய்துள்ளாரா என்பது குறித்தும் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் வருமானத்துறையினர். இந்த சோதனையின் முடிவில் தான் பணம் மற்றும் வரி ஏய்ப்பு எதுவும் செய்துள்ளாரா என்பது குறித்து தெரிய வரும். அதாவது இந்த கல்லூரியில்தான் வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ளது. மொத்தமாக இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு பதிவு இயந்திரங்கள் இந்த கல்லூரியில் தான் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.